பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் போல தான் நம்முடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் உள்ளத்திலிருந்து இன்றைக்கு ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் பைபிளை இன்னும் அறியாதவங்க இருக்கிறாங்க, வாசிப்பே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். நான் பைபிளை ஒரு தடவை நான் படித்து முடிச்சிருந்துருக்கலாம், சில பேர் 2-3 தடவை படித்து முடிச்சிருக்கலாம். அவ்வப்பொழுது வாசிக்கிறவர்களாக இருப்பீங்க, அல்லது வாசிக்கவே இல்லை, ஆனால் நான் நிறைய வாரம் இங்கே வர்றேன், அதனால் நான் நிறைய செய்திகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதில் இருக்கிறது. அப்படித்தானே? இப்போது நம்ம யோபுவை பற்றி நிறைய வகைகளில் கேட்டாச்சு. ஆபிரகாமை பற்றி கேட்டு இருக்கிறோம், அன்னை மரியாளை பற்றி கேட்டு இருக்கிறோம், நற்கருணையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இப்படி பல விஷயத்தில் நம்ம கேட்டும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது சில சமயங்கள் நம்பிக்கையே இல்லாததாக, சில சமயங்களில் அந்த துன்பத்தை தூக்க முடியாததாக, சில சமயங்களில் ரொம்ப குழப்பமானதாக, சில சமயங்களில் நம்பிக்கையோடையும் இருக்குது. மாறி மாறி தான் கிராஃப் ஒரு சமயம் ரொம்ப நம்பிக்கையாகவும் இன்னொரு சமயம் ரொம்ப கீழானதாகவும் போய்விடுகிறது. நம்ம இவ்வளவு செய்தியை கேட்டும் கூட நமக்கு அந்த விசுவாசங்கிறது, அந்த நம்பிக்கைங்கிறது வரவே மாட்டேங்குதே, அந்த இடத்துல தொலையுதே அப்படின்னு தோணும். நம்ம இவ்வளவு செய்தியை கேட்டு கூட சில முட்டாள்தனமான சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிடுறோம். அப்படித்தானே? கொடுக்கக்கூடாத இடத்துல பணத்தை கொடுத்துட்றோம், பேசக்கூடாத இடத்துல பேசிடுறோம், போகக்கூடாத இடத்துக்கு போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துடுவோம். அப்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு இறை வார்த்தையை கேட்டும் கூட, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டும் கூட நம்ம ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நம்ம செய்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். அப்படித்தானே? இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது.